எலுமிச்சை பழத்தின் தோலை கொண்டு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். எலுமிச்சம்பழம் பழையதாயிடுச்சுன்னா அதை தூக்கி எறியாமல் அதை 4ஆக கட் பண்ணி நல்ல வெயிலில் காய விடணும். அதே போல் நம்ம பழையதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழத்தோலை கீழே தூக்கி போடுவோம். அதை கீழே தூக்கி போடாமல் அதை நல்லா காய வச்சு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதை இஞ்சி இடிக்கிற கல் இருக்கு இல்லையா, அதால் கொஞ்சம் நுணுக்கிட்டு இந்த தோலெல்லாம் ஒரு பிளாஸ்டிக் கவரில் சேகரிச்சுட்டு அந்த பிளாஸ்டிக் கவரில் அந்த இஞ்சி தட்டுற கல்லில் இடிச்சு லேசாக தட்டிட்டு மிக்சியில் போட்டு பொடிச்சோம்னா நல்ல பவுட்ரு ஆகிடும். அந்த பவுட்ரை நம்ம ஒரு பாக்ஸில் சேகரித்து வச்சுட்டு அந்த பவுட்ரை கொண்டுட்டு நம்ம நிறைய இதுக்கு பயன்படுத்தலாம். அதாவது பூஜை பொருட்கள் இருக்கு இல்லையா, அது வந்து செம்பு பித்தளைலாம் இருக்கும். இந்த செம்பு பித்தளையில் இருக்கக்கூடிய இந்த பாத்திரங்கள் எல்லாம் வெண்கல சிலை, வெண்கல விளக்கு, வெண்கலத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள், பித்தளையில் இருக்கக்கூடிய பொருட்கள், அதாவது பிரான்ஸில் இருக்கக்கூடிய பொருட்கள், செம்பு பொருட்கள், இதெல்லாம் வந்து நம்ம இந்த பவுடரில் தண்ணி கலந்து கொஞ்சம் நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சோப்பு பாத்திரம் விளக்குறதுக்கு எண்ணெய் பவுடரு எண்ணெய் லிக்யூடோ அதையும் இதில் கலந்து தேய்க்கும் பொழுது அந்த பித்தளை பொருள் அந்த செம்பு பொருள் வந்து நல்ல பளபளன்னு ஆகும். நல்லா பளபளன்னு மின்னி நல்லா அழுக்கு போகும், நல்லாயிருக்கும். அதனால் பாத்திரம் விளக்குறதுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு செம்பு வெண்கலம் பித்தளை பொருள் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் இந்த பவுட்ரு சேர்த்து போட்டு தேய்க்கும் பொழுது நல்ல பளபளப்பு தன்மையை நமக்கு கொடுக்கும். விளக்குகளை நல்லா க்ளீன் பண்ணலாம். குத்து விளக்குகள், காமாட்சி விளக்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய விளக்கெல்லாம் தேய்க்கிறதுக்கும் பயன்படும். பூஜை பொருள் எந்த பூஜை சாமான் எல்லாமே நம்ம இதை வச்சு க்ளீன் பண்ணலாம். இது வந்து அதே போல் இந்த பவுட்ரு வந்து நம்ம தூபம் காட்டும் பொழுது தூபத்து மேலே போட்டோம்னா அதை தூவி விடும் பொழுது அது ஒரு அந்த லெமன் பவுட்ரு அந்த வாடை மணக்கும் நமக்கு. அதே போல் இது வந்து இந்த கரையெல்லாம் போகும். தரையில் இருக்கக்கூடிய இப்போ மார்பல் நைட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம தரைகள்லாம் வந்து ஏதோ ஒரு லேசாக இது பட்டால் அந்த இடம் ஒரு கரை மாதிரி இருக்கும். அதை நம்ம தண்ணியை வச்சு துடைக்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். வீடு கழுவுற லிக்யூடு ஊற்றினாலுமே இருக்கும். இருந்தாலும் இந்த லெமன் பவுட்ரு அந்த வீடு கழுவுற தண்ணியோட கலந்து நம்ம துடைக்கும் பொழுது வீடு பளிச்சுன்னு இருக்கும். அந்த கரை நல்லா போகும். இப்போ பாத்ரூம் ஃப்ளோர்லாம் கூட வந்து நம்ம போட்டு லிக்யூடு பாத்ரூம் லிக்யூடு எல்லாம் போடும் பொழுது இந்த இது போடும்பொழுதும் அதாவது கரையும் போகும், மணமாகவும் இருக்கும். பாத்ரூம் ஃப்ளோரிங்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். தண்ணி கலந்து இதை ஊற்றி நம்ம ஏற்கனவே பாத்ரூம்க்கு லிக்யூடு வச்சுருப்போம் ஃப்ளோருக்கு, அதோடு இதை சேர்த்து கலந்து தேய்ச்சோம்னா க்ளீனாக போகும், மணக்கவும் செய்யும். அந்த லெமன் வாடை லேசாக நமக்கு அடிக்கும். அதே போல் வீட்லேயுமே இதனால் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். எந்த ஒரு தீய சக்திகள் வராதுன்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் எனர்ஜின்னு தான். அந்த மனம் கமழும் பொழுது நல்ல ஒரு வாடை நமக்கு அடிக்கும். லேசாக அந்த மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் மனமாக. அதனால் அந்த மாதிரி தூபம் போடும்பொழுது கூட இந்த பவுடரை தூவி விடலாம். அப்போ அந்த தூபத்தில் வந்து இந்த பவுடரோட வாடையும் சேர்ந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே போல் நம்ம வந்து வீடு கழுவை யூஸ் பண்ணலாம், பாத்திரம் விளக்க யூஸ் பண்ணலாம், தூபம் போட யூஸ் பண்ணலாம். அதே போல் இந்த எலும்பிச்சம்பழ தோல் வந்து சில பேருக்கு வந்து எலும்பிச்சம்பழ பழம் வந்து சில பேருக்கு சேராது. நம்ம ஊறுகாய் போடுறோம், எலுமிச்சம்பழத்தில் தான் ஊறுகாய் போடுவாங்க. இந்த தோலில் கூட நம்ம ஊறுகாய் போடலாம். சில பேருக்கு இந்த எலுமிச்சம்பழம் சேராது அப்படின்றவங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு அந்த இது ஆசிட் வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு அந்த தோலில் ஊறுகாய் போடணும். ஊறுகாய் போட முடியலன்னா கூட சும்மா தண்ணியில் அந்த லெமன் தோல்களை குட்டி ஓரளவுக்கு கட் பண்ணி அந்த தோலில் தண்ணி விட்டு மஞ்சள் தூள் போட்டு
உப்பு போட்டு நல்லா ஒரு பாட்டிலில் போட்டு குலுக்கி வச்சுட்டா அது ஊறும், நல்லா ஊறணும். அது ஒரு ஊறிடுச்சுன்னா நம்ம மோர் சாதத்துக்கு சாப்பிடையில அந்த ஊறினதில் ஒரு 2 பீஸ் எடுத்து வச்சு சாப்பிடும் பொழுது நல்லா இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம அதாவது எலும்பிச்சை பழம் வந்து சேராது. சில பேருக்கு வயசாக ஆக அந்த ஸ்கின் அலர்ஜி, அந்த சரும ப்ராப்ளம் வரவங்க, அவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து எலுமிச்சம்பழம் ஒத்துக்க மாட்டேதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த தோலில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ், அந்த வேதிப்பொருட்கள்லாம் இருக்கிறது வந்து நம்மளுக்கு சில இதுகளுக்கு நல்ல ஒரு பயன்பாடாக இருக்கும். அந்த வேதிப்பொருள் உடலுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் நம்ம வந்து நல்லா அந்த தோலை தூக்கி போடாமல் அதை வந்து நம்ம பல இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பவுட்ரு பண்ணி. அந்த காலத்துல எல்லாம் வந்து எலுமிச்சம்பழத்தை வந்து ஒரு வாரம் சீயக்காய் போட்டு குளித்தாங்கன்னா ஒரு வாரம் எலுமிச்சம்பழத்தோல் சாறு ஊற்றி தலையில் தேய்ச்சி குளிப்பாங்க தலைக்கு. அந்த மாதிரி எலுமிச்சம்பழம் வந்து அவ்வளோ நல்ல ஒரு பயனுள்ளதாகவும் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளதாகவும் இருக்கும். அதை வச்சு நம்ம இந்த மாதிரி தூக்கி போடாமல் வேஸ்ட் பண்ணாமல் அதை ஒரு பயனுள்ள பொருளாக நம்ம மாற்றி செஞ்சுக்கலாம்.